அவங்க எனக்கு 1000 ரூபாய் தான் அவங்க பே பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். திருப்பி அவங்க இதை வாங்கணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இதை கொடுக்க முடியாது, வேற இடத்துல கொடுக்கணும். ஃபுல்லுமே வந்து பூசணம் பிடிச்சி கடலையே வந்துட்டு 1% ஜூஸ்லாம் போயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு எங்களுடைய அகாடமியில் நடந்த ஒரு சின்ன ஒரு இஷ்யூ பத்தி பேச போற. ஒரு பெரிய லாஸ் எங்களுக்கு. கடலைக்கட்டை ஒருத்தங்க வேணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டு நிறைய பேர் ஆர்டர் பண்றாங்க. அது மாதிரிதான் ஒருத்தர் ஆர்டர் பண்ணாரு. கொஞ்சம் சீக்கிரம் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 10 to 12 kgs வரும். இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸ் கடலை ஆர்டர் பண்ணிட்டு போனாங்க. பட் அவங்க திரும்ப வந்து வாங்கல. இன்னும் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 month போல ஆகுது. திருப்பி கான்டாக்ட் பண்ணோம், அவங்க போன் எடுக்கல, இன்னும் வந்து வாங்காம இருக்காங்க. இந்த கடலையில என்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்க ஆர்டர் பண்ணதையுமே ஒரு மிஸ்டேக் என்னன்னா அவங்க அர்ஜென்டா கேட்டாங்க. நான் எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி என்னுடைய பழைய வீடியோஸ் சொல்லியிருப்பேன், காஞ்ச மரத்துல தான் வந்துட்டு கடலை செய்யணும், மேக்சிமம் பச்சை மரத்துல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் தாண்டி அவங்க ரொம்ப அர்ஜென்ட்டா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுனால சரி ஒரு சடனா கிடைச்சது. ஒருத்தங்க வெட்டி போட்டதுக்கு வந்து பச்சை மரத்துல வேம்புல கிடைச்சதுனால அந்த மரத்துல வாங்கி செஞ்சுட்டோம். அப்படி செஞ்சு பபிள் ரேப் பண்ணி எனக்கு பார்சல்ல ஸ்ட்ராங்கா அவங்களுக்காக போட்டு வச்சு விட்டுட்டோம். இப்போ 1 month மேல ஆச்சு. அது என்ன நிலைமையில இருக்குன்னு பாக்கலாம்னு பார்க்கும் பொழுது ஃபுல்லுமே வந்துட்டு பூசணம் பிடிச்சி கடலையே வந்துட்டு 1% ஜூஸ் எல்லாம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ அவங்க எனக்கு 1000 ரூபாய் தான் அவங்க பே பண்ணியிருப்பாங்க. ஆனா எனக்கு லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய். திருப்பி அவங்க இதை வாங்கணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இதை கொடுக்க முடியாது, வேற கடலை கொடுக்கணும். ஸோ இதை வந்துட்டு ஒன்னா நான் யூஸ் பண்ணிக்கணும், அப்படி இல்லைனாலும் இது வந்துட்டு லாஸ் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய். இதை வந்துட்டு இது நஷ்ட கணக்குல சேர்த்துறதா இல்ல எதுல சேர்த்துன்னு எனக்கு தெரியல. ஸோ முதல்ல பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்னன்னா பச்சை மரத்துல முதல்ல பண்ணக்கூடாது. அதே போல மரம் வந்துட்டு செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னுடைய வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன், மரம் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நல்ல மரமா, காஞ்சு போன மரமா, அதே மாதிரி எண்ணெய் தன்மை இருக்கக்கூடிய மரமா செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி புது மரத்துல பண்ணும் பொழுது அந்த இஷ்யூ கண்டிப்பாவே நடக்கும். இதை வந்துட்டு ஃபுல்லுமே கிளீன் பண்ணி இப்போ தேப்பு காகிதம் போட்டு தேய்ச்சி வச்சிருக்கோம். அப்பவே பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மார்க் எல்லாமே வந்துட்டு அப்படியே இருக்கு. ஸோ இது போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. நிறைய பேர் ஆன்லைன் ஆர்டர் பண்ணிடுவாங்க, அமேசான் இல்ல வந்துட்டு வேற ஏதாவது வெப்சைட்ல நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. அது என்ன பண்ண பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. பெயிண்ட் பண்றது பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பேப்பர் வுட்னு ஒரு வுட் வரும். அது வந்து வெயிட் லெஸ்ஸா தான் இருக்கும், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே என்னடா 10,000 ரூபாய் நம்ம மரம் வரும்போது அது 1000 ரூபாய்க்கே 1400 ரூபாய்க்கு நல்ல பரிசா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது வந்து மரமே வந்துட்டு பேப்பர் வுட்னு சொல்லுவாங்க. யூஸ்லெஸ்ஸான மரம், அதை பயன்படுத்த கூடாது. இன்னொன்னு பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. நம்மளுடைய கடலைக்கட்டை பயன்படுத்துறதுக்கான ஒரே நோக்கம் என்னன்னா அதை வெயிட்டை தூக்கி பயன்படுத்தி நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுங்கிறது செகண்ட் ஒன் தான். அது நம்ம கையில வச்சு பயன்படுத்தும் போது அதனுடைய எண்ணெய் தன்மையும் இதுவும் நம்மளுடைய கை எடுத்துக்கும் அப்படிங்கறது எங்களுடைய நம்பிக்கை. அப்போ அதை பயன்படுத்தும் போது அந்த பேசிக்கான அந்த வுட்டை பயன்படுத்தி நம்மளுக்கு தேவையான நன்மைகள்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் தான் உண்மை. அதனால வந்துட்டு கடையில வாங்கும் போதும் சரி இல்ல வேற ஏதாவது ஷாப்லயோ இல்ல ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஆன்லைன் ஷாப்ல எதுல வாங்கினீங்கனாலுமே பெயிண்ட் பண்ணாத இல்ல வார்னிஷ் பண்ணாத மரத்தை பண்ணுங்க. இப்போ என்னுடைய நிலைமையே வந்துட்டு இந்த வுட்டுக்கு வேற வழியில வார்னிஷ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். பட் முடிஞ்ச வரைக்கும் இதை ரெக்கவர் பண்றது இன்னொரு வழி என்னன்னா நம்ம தினசரி இதை பயன்படுத்தணும். தினசரி கடலைக்கட்டை பயன்படுத்தி நம்மளுடைய வேர்வை அதுல பட்டு கையில பட்டுச்சுன்னா நம்ம கையே வந்து அதை வலுவழுப்பாக்கிரும், நம்மளுடைய வேர்வே வந்து அதுக்கு ஒரு ரெமெடி மாதிரி மாறிடும். அப்படி இல்ல நீங்க வந்துட்டு அக்கேஷனலா தான் வந்து கடலைக்கட்டை பயன்படுத்துவீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் வந்துட்டு தேய்ச்சு லைட்டா சாம்பிராணி கலந்து எண்ணெயை போட்டு தேய்ச்சு நீங்க வீட்டுல ஒரு கார்னர்ல வச்சு எடுத்து தொடச்சு மறுபடியும் பயன்படுத்தி மறுபடியும் வச்சிருங்க. அப்படி அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு அந்த கடலை சேஃபா இருக்கும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு என்கிட்ட ஆர்டர் பண்றவங்களும் சரி இல்ல வந்துட்டு ஆன்லைன்ல எடுக்கிறவங்களும் சரி இந்த கடலைய ரொம்பவுமே பக்குவமா பாத்துங்க, இல்லைன்னா எனக்கு வீணான மாதிரி உங்களுக்கு ஆயிடக்கூடாது. இப்ப இந்த கடலையே முடிஞ்ச வரைக்கும் நான் பயன்படுத்திக்க நினைக்கிறேன். எனக்கு ஏன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் திருப்பி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னா எண்ணெய் தேய்க்கணும் இல்லைன்னா வார்னிஷ் போட்டு வைக்கணும். ஏதாவது பண்ணி நான் பயன்படுத்த பாக்குறேன். பட் நீங்க வந்து இந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. நீங்க பாரம்பரியமா இந்த மாதிரி கடலைக்கட்டை தேய்ச்சி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் வந்திருக்கும். இருந்தாலும் நான் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான கடலைக்கட்டையோ இல்ல வந்து சிலம்புக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னா எங்களுடைய பேஜ்ல கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய போன் நம்பர் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.